கரூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் முன்னாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் துவக்கி வைத்தார். இதில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பொதுப்பிரிவு சார்ந்த இளைஞர்களுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த அனைத்து போட்டிகளிலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் 49 அணிகளை சேர்ந்த 672 பேர் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இன்று நடைபெறும் போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு வருகின்ற 16ஆம் தேதி அன்று தான்தோன்றி மலை அரசு கலை கல்லூரியில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் முனைவர் உமாசங்கர், விளையாட்டு மைதான மல்யுத்த பயிற்சியாளர் மெய்யனான மூர்த்தி, ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணை பூங்காவிற்கு காதலர் தினத்தன்று வரும் காதல் ஜோடிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்து முன்னணி அமைப்பின் மாவட்ட செயலாளர் கார்த்திக் தலைமையிலான அமைப்பினர் காதல் ஜோடிகளாக வருபவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக வைகை அணை பூங்காவிற்கு கையில் தாலி மற்றும் 2 பூ மாலைகளுடன் காதல் ஜோடிகளுக்கு அதே இடத்தில் திருமணம் செய்து வைக்கின்றனர். மேலும் பூங்காவின் நுழைவாயிலில் பகுதியில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் அதே நாளில் திருமணம் முடித்து தம்பதிகளாகவும் குழந்தைகளோடு குடும்பமாகவும் வந்தவர்களுக்கு வரவேற்பு அளித்தனர். இதற்காக இன்று காலை முதலே வைகை அணை பூங்காவை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் வைகை அணை காவல்துறையினர் 10க்கும் மேற்பட்டோர் காதல் ஜோடிகள் யாரையும் வைகை அணை பூங்காவிற்குள் செல்ல விடாமல் வழிமறித்து அனுப்பி வைத்தனர். விக்கிரவாண்டி முதல் தஞ்சாவூர் வரை தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணி சுமார் 8 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்கனவே உள்ள பழைய சாலையில் பல இடங்களில் பள்ளங்கள் ஏற்பட்டு குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. மேலும் ஒரு சில இடங்களில் சாலை விரிவாக்க பணி முழுமையாக முடிக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. சாலையில் பயணிக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்துக்குள்ளாவதும் இதனால் உயிரிழப்பு அதிகம் ஏற்படுவதும் தொடர் கதையாகி வரும் நிலையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் வடலூர் 4 முனைப்பு சந்திப்பு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உலகம் முழுவதும் காதலர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி காதலர்கள் தங்களது அன்பை வெளிப்படுத்தும் வகையில் ரோஜா பூ, மலர்கள், வாழ்த்து அட்டைகள், சாக்லேட் மற்றும் விதவிதமான பரிசு பொருட்களை வாங்கி தங்களுக்கு பிடித்தவர்களுக்கு பரிசளித்து மகிழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் இந்து மக்கள் கட்சி சார்பில் தாலி கட்டும் போராட்டம் நடத்த வந்தவர்களிடம் காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் கோவில் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோவிலுக்கு வரும் காதலர்களுக்கு அறிவுரை கூறி கோவிலுக்குள் அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பிவிடுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கடலில் இருந்து ராட்சத கடலாமை ஒன்று கரைக்கு வந்தது. இதனை அடுத்து மணலை தோண்டி முட்டையிட்டு அதன் மீது மணலை மூடி சுமார் அரை மணி நேரம் அதன் மீது படுத்து பின்னர் மீண்டும் ஆமை கடலுக்குள் சென்றது. இதனை அங்கிருந்த பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அப்போது கோவில் கடல் பக்தர்கள் பாதுகாப்பு குழுவை சேர்ந்த சிவராஜா திருச்செந்தூர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் ஆமை முட்டைகளை சேகரித்து அதில் 99 முட்டைகள் இருந்தது தெரியவந்தன. திருவாரூர், காரைக்குடி இடையே அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டது. அனைத்து பணிகளும் முடிவடைந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு திருவாரூர், காரைக்குடி ரயில் சேவை தொடங்கப்பட்டு தொடக்கத்தில் குறைந்த வேகத்தில் ரயில் இயக்கப்பட்ட நிலையில் தற்போது வேகத்தை அதிகரிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த வழித்தடத்தில் 121 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிக்கையை தென்னக ரயில்வே அறிவித்திருந்த நிலையில் திருவாரூரிலிருந்து புறப்பட்ட OMS எனப்படும் இந்த அதிவேக ரயில் 121 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டு சுமார் 6 மணி அளவில் காரைக்குடி ரயில் நிலையத்தை கடந்து மானாமதுரை வழியாக மண்டபத்திற்கு சென்றது. உலகம் முழுவதும் இன்று காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் ஊட்டியில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு காதலர்கள் மற்றும் புதுமண தம்பதியினர்கள் அதிகாலை முதலே வருகை புரிந்தனர். இதனால் தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் காதலர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. மேலும் காதலர் மற்றும் புதுமண தம்பதியினர் செல்ஃபி எடுத்து தங்களது அன்பினை பரிமாறிக்கொண்டனர்.
இந்தியாவில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக குறிப்பாக இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களை குறிவைத்து பாஜகவினர் தாக்கி வருவதை கண்டித்தும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இவிஎம் வாக்குப்பதிவு எந்திரத்தை தடை செய்து வாக்கு சீட்டு முறையை அமல்படுத்த கோரியும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வருகிற 17ஆம் தேதி பாண்டியன் தியேட்டர் மைதானத்தில் கண்டன பொதுக்கூட்டம் நடத்த காரைக்குடி தேவக்கோட்டை இஸ்லாமிய கூட்டமைப்பினர் மற்றும் வணிகர்களால் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் காரைக்குடி செஞ்சை பள்ளிவாசலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவெடுக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நெடுஞ்சாலைத்துறையினர் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுடன் இணைந்து சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இப்பேரணியை நெடுஞ்சாலைத்துறை மதுரை மண்டல கோட்ட பொறியாளர் வரலட்சுமி மற்றும் பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சக்திவேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த பேரணியானது பெரியகுளம் வடகரை அரசு பேருந்து பணிமனை முன்பாக துவங்கி முக்கிய சாலைகளில் சென்று தேனி திண்டுக்கல் சாலை தென்கரையில் முடிவடைந்தது. இப்பேரணியில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.